சுற்றுச்சூழல்ல பாதிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோமா, யூட்ரிபிகேஷன்ஸ் அப்படிங்கிற தூர்த்து போதல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஒரு என்வரான்மெண்ட்ல உண்மையிலே அஃபெக்ட் பண்ணும், ரொம்ப அளவுல அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த விவசாயிகளுக்கு வந்து தெளிவான அறிவு வந்து இருக்கிறது இல்லை. இந்த அக்ரிகல்ச்சர்ல வந்து இந்த மாடர்ன் சொசைட்டில வந்து இந்த மெனூர், இந்த ஆர்டிபிஷியல் மெனூரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம், செயற்கை உரம் வந்து. ஆனா அது எந்த அளவுக்கு எந்த டோஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அறியாமை இருக்கத்தையும் செய்யுது. ஏன்னா அக்ரிகல்ச்சர் வந்து இன்னும் கொஞ்சம் படிக்காதவங்க பண்ணிட்டே இருக்காங்க. அந்த காலத்துல வந்து அந்த பாரம்பரியமா இருக்கும், இந்த நாலேஜ் வந்து முன்னோர்கள் பண்ணது, அந்த இயற்கை முறை விவசாயம் அது வந்து தெரியும். இப்போ வந்து அது வந்து தெரியறதில்லை. அதனால எந்த உரம் போடுறோம், எவ்வளவு உரம் போடுறோம் அப்படிங்கிறது வந்து தெரியாம இருக்கிறதுனால இந்த நிலை வந்து ஏற்படும். இது என்ன சொல்லி கேட்டோம்னா, பாசி படர்தல் அப்படிங்கிறது. இந்த ஆல்கார்கள் ஆல்கே ஃபேமிலி இது வந்து நிறைய ரீப்ரொடக்ஷன் வந்து அதிகமாயிருக்கு, இனப்பெருக்கம் வந்து அதிகமாகிறதுனால ஏற்படுற ஒரு சுற்றுச்சூழல் மீதான ஒரு தாக்கம். அதே இது வந்து இது என்ன சொல்லி கேட்டோம்னா, இப்போ வயல்ல வந்து வயல்வெளிகள்ல வந்து உரம் வந்து அதிகமா போடும், பாஸ்பரஸ் பொட்டாசியம் இந்த மாதிரி உரங்கள் வந்து அதிகமா போடுவோம். இந்த உரங்கள் வந்து என்ன செய்யும்னா, நம்மள மாதிரி தாவரங்கள் சாப்பிடுறது இல்லை. எந்த ஒரு உயிரினமும் தன் வயிற்றுக்கு மேல் இன்னொரு வயிறு வந்து வளர்க்கறது இல்லை. சிறுத்தனா ஸ்லிம்மாத்தே இருக்கும், பன்னினா அந்த அளவுக்கு குண்டா சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருக்கும். மனிதன் மட்டும்தான் தன் தேவைக்கு போக சரி பேராசிரியர் சாப்பிட்ற அந்த மாதிரி இருக்கும். அதே ஃபீச்சர்ஸ் வந்து இந்த தாவரங்களுக்கு இருக்கும். அதோட தேவை எடுத்தது போக ரொம்ப அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காது, எடுத்துக்கிட்டு இருக்காது. மிச்சத்தை வந்து இந்த வாட்டர்லயே வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும். இது வந்து என்ன நடக்கும்னா, அந்த தண்ணி வெளியே அந்த டிசால்வ் ஆயிருக்கு, அந்த உரங்கள் டிசால்வ் ஆயிருக்க இதெல்லாம் போய் ஒரு இடத்துல கூட ஆரம்பிச்சு, ஒரேதான் கூட ஆரம்பிச்சு. அங்க வந்து நியூட்ரிஷன் வந்து அதிகமாகும், சத்துக்கள் வந்து அதிகமாக ஏற்பட்டுரும். அப்ப என்ன செய்யும்னா, இனப்பெருக்கம் ரீப்ரொடக்ஷன்ஸ், இந்த ஹியூமன் பீயிங்க தவிர எல்லா உயிரினமும் வசந்த காலம்னு ஒரு காலத்தை வந்து எதிர்நோக்கி காத்திருக்கும். அதுலதே இனப்பெருக்கம் செய்யும். தாவரங்களை பாரு, வருஷத்துக்கு ஒரு முறையோ இருமுறையோ பூக்கும் காய்காய்க்கும். சீசன் சொன்ன நாய் கூட பாரு, ஒரு 2 தடவை குட்டி போடும், அது சீசன்ல மார்கழி மாசமா அந்த சீசன்ல இது இருக்கும். ஆனா மனிதன் மட்டும் இந்த சீசன்னே கிடையாது. ஜூன் மாசம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ஒரு ஆடி மாசம் சரின்னு சொல்லிட்டு அது ஒரு கடவுள் மாசம் சொல்லி ஒரு ட்ரெடிஷ்னலா பிரிச்சு வச்சா கூட அதுல கூட இப்ப மேரேஜ் பண்ற அந்த மாதிரி இது பண்ணிடுறாங்க. இப்ப வசந்த காலம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, எப்ப அது நடக்கும் ஒரு உயிரினத்தோட வாழ்நாள் அப்படின்னு பார்த்தோன்னா, உணவும் ஓய்வும் எந்த நேரத்துல அதிகமா கிடைக்குதோ அதுவே வசந்த காலம். புரியுதா? அந்த வசந்த காலத்துலதான் இனப்பெருக்கம் பண்ணும். அதே மாதிரி இந்த பாசி இனங்களுக்கு அந்த நியூட்ரிஷன்ஸ், அந்த சத்து வந்து அதிகமா கிடைக்கிறதுனால மிக இனப்பெருக்கம் ஆயிடுது. அதிகமா பாசிகள் வந்து உற்பத்தியாக ஆரம்பிச்சுது. இது வந்து இந்த ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, ஓடும் தண்ணியில வந்து பாசி இருக்காது, ஓடும் தண்ணியில பாசி இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. நிலையான தண்ணியில வந்து இந்த நியூட்ரிஷன் போய் இந்த சத்து போய் கலக்குறப்ப நிறைய பாசி வந்து படர ஆரம்பிச்சிடும். படர ஆரம்பிக்கிறதுனால என்ன நடக்கும்னா, அந்த வாட்டரோட சர்ஃபேஸ்ல வந்து எல்லாமே மூடிடும். எல்லாம் மூடுறப்ப என்ன நடக்கும்னா, வாட்டரோட சர்ஃபேஸ்ல வந்து இந்த ஆக்சிஜனோட கான்டாக்ட் இருக்காது. நமக்கு தெரியும், தண்ணியில வந்து ஒரு 3 வாயுக்கள் வந்து கரையும். சொல்லப்போனா ஹைட்ரஜன் வந்து கரையும், ஆக்சிஜன் கரையும், கார்பன் டை ஆக்சைடு வந்து டிசால்வ் ஆகும், கரையும். இப்ப ஆக்சிஜன் வந்து வாட்டரோட சர்ஃபேஸ பூரா இந்த பாசி வந்து படர்ந்துருக்கிறதுனால என்ன செய்யும்னா, ஆக்சிஜன் வந்து டிசால்வ் ஆகாது. ஆக்சிஜன் வந்து டிசால்வ் ஆகாம இருக்கிறதுனால அங்க வந்து ஆக்சிஜன் டிமாண்ட் ஆயிரும். ஆக்சிஜன் மேற்கொண்டு ஆக்சிஜன் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே இருக்க ஆக்சிஜன் வந்து அந்த தண்ணியில வாழக்கூடிய நீர்வாழ் உயிரினங்கள், அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து ஏற்கனவே அப்சர்வ் பண்ணி அது கூட ரெஸ்பிரேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஆக்சிஜனை யூஸ் பண்ணி மேற்கொண்டு ஆக்சிஜன் வராதனால அங்க வந்து ஆக்சிஜன் டிசால்வ் ஆகி உயிரினங்களும் செத்து மிதக்க ஆரம்பிச்சு. இதுவே இந்த யூட்ரிபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து தூர்த்து போதல் அப்படின்னு, பாசி படுறது அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டோம்னா, இந்த மிகை இனப்பெருக்கம் நடக்குது இல்லை, அந்த வசந்த காலத்துல பாசிகளை வந்து மிகையான இனப்பெருக்கம் வந்து செய்யறப்ப இந்த தாவர உடல்கள் வந்து
சுவாசிக்க ஆக்சிஜன் வந்து தேவை. நம்ம வந்து கேட்கலாம், தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கை செய்யுது, ஒளிச்சேர்க்கை செய்யறப்ப என்ன செய்யும், கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு அதை வந்து கரிம பொருள், அதாவது கரிம கூட்டு பொருள் குளுக்கோஸா மாத்தி ஆக்சிஜனை வெளியே விடும் அப்படிங்கிறது. ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியே விடும். எப்ப போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்ப, ஒளிச்சேர்க்கை அப்ப அப்படி பண்ணும். ஆனா சுவாசித்தல் அப்ப என்ன செய்யும்னா நம்மள மாதிரியே செய்யும், நம்மள மாதிரியும் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும். புரியுதா? இது வந்து ஒளி இல்லாதப்ப நடக்கும். அதனால இந்த புளிய மரத்துக்கு அடியில எல்லாம் நைட்ல படுக்காதீங்க அப்படின்பாங்க. ஏன்னா அங்க வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமா வந்துகிட்டே இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு நைட்ல வந்து ஒளி இருக்காது, சூரிய ஒளி இல்லாதனால போட்டோசிந்தசிஸ் வந்து நடக்காது, ஒளிச்சேர்க்கை வந்து நடக்காதனால சுவாசம் மட்டும்தான் நடக்கும். சுவாசம் நடக்கிறப்ப ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடும். அப்ப வயசானவங்க படுத்தாங்கன்னா என்ன ஆகும்னா, அதுல ஏற்கனவே ஆக்சிஜன் டிமாண்டா இருக்கும், அவங்களுக்கு இந்த ரெஸ்பிரேஷன் இதெல்லாம் வந்து உறுப்புகள்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இயங்கும். இதுல ஆக்சிஜன் டிமாண்ட் ஆயிடுச்சுன்னா மூளைக்கு போற ரத்தத்துல வந்து ஆக்சிஜனோட அளவு கம்மியாகிறதுனால டெத் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இதத்தையும் பார்த்தோம்னா இந்த முனி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புளிய மரத்துக்கல்ல அந்த மரத்துக்கல்லே பொதுவாக நைட்டு படுக்க கூடாது, இதே ரீசன். இந்த மாதிரி இந்த பாசிகள் இதுவும் பச்சை இருக்கும். பச்சை இருக்குன்னா ஒளிச்சேர்க்கை செய்யும். ஒளிச்சேர்க்கை செய்யாதப்ப நைட்ல என்ன செய்யும், ரீப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கிறதுனால சுவாசித்தல் மூலம் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். இதனாலையும் ஆக்சிஜன் டிமாண்ட் ஏற்படும். இதுவும் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டுக்கு வழிவகுக்கும். பிஓடி, பிஓடிங்கிறது இதுக்கு முன்னாடி டாபிக். என்னன்னா ஒரு நீர்நிலையில ஒரு பயாலஜிக்கல் திங்ஸ்னால, பாக்டீரியானாலேயோ இல்லை மற்ற ஒரு விலங்குனாலேயோ, ஒரு பயாலஜிக்கல் ரிலேட்டட் திங்ஸ்னாலேயோ ஏற்படக்கூடிய ஆக்சிஜன் டிமாண்ட். இது வந்து ஆக்சிஜன் டிமாண்ட் ஆகிறதுனால நீர்நிலைகள்ல மற்ற உயிரினங்கள் வாழ முடியாப்புல இறந்து போகும். இது நீர்நிலை வாழ் உயிரினங்களை ஒரு ஃபுட் செயினை வந்து ரொம்பவே பாதிக்கும். ஏன்னா நுண்ணுயிர்கள் இருந்தாதே அது வந்து மீன் சாப்பிடும், மீனை வந்து பாம்பு சாப்பிடும், பாம்பு வந்து பறந்து சாப்பிடும். இந்த ஃபுட் செயின் வந்து கன்னியாகும், எக்கோசிஸ்டம் நல்லா இருக்கும். இப்போ வந்து இந்த அளவு இந்த மாதிரி நம்ம பண்றதுனால அந்த யூட்ரிபிகேஷன்ஸ், அந்த தூர்த்து போதல்ங்கிறதுனால ஆக்சிஜனோட லெவல் கம்மியாகி அந்த உயிரினங்கள்லாம் இறக்க ஆரம்பிச்சு. இதனாலதான் இந்த விவசாயிகளுக்கு வந்து அந்த அக்ரிகல்ச்சர் நாலேஜ் அது வந்து கொடுக்கணுங்கிறது. இந்த அளவுக்கு உரம் போட்டணும், இவ்வளவுதான் டோஸ் கொடுக்கணும், இந்த அளவுக்கு மண்ணா பராமரிக்கணும், எல்லாத்தோட நாலேஜும் இருந்தாதான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஏன்னா அது வந்து மாடர்ன் அக்ரிகல்ச்சர் அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நேச்சுரலா போய்க்கிட்டு தான் பிரச்சனை இல்லை, ஆர்டிபிஷியலா இருக்கப்ப நம்மளும் கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். இதுதான் இது ஒரு முக்கியமான டாபிக். சிஓடி பிஓடி, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். அதை காட்டினே இதுவும் யூட்ரிபிகேஷனும் ஒன் ஆஃப் த டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக். வச்சு